வணக்கம் என் அன்பு உறவுகளே. நாம் இந்த பகுதியில் பார்க்கப் போவது இன்றைய இளைய தலைமுறையை பற்றி. சமூக ஊடக மாயையும் நிஜ வாழ்வும். விரல் நுனியில் உலகம் வீணாகும் இளைய தலைமுறையினர். பாரதி பாடினார், நெஞ்சு பொறுக்குதில்லையே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று. அன்று அடிமைப்பட்டு கிடந்த மனிதர்களை பார்த்து பாரதி பாடினான். இன்று பாரதி உயிரோடு இருந்திருந்தால் யூடியூபிலும் இன்ஸ்டாகிராமிலும் ரீலிலும் மூழ்கி உழைப்பை மறந்து ஒழுக்கத்தை இழந்து தடுமாறும் நம் இளைய சமூகத்தை, அவர்களுக்கு முட்டு கொடுக்கும் பெற்றோர்களையும் பார்த்து இன்னும் இரத்த கண்ணீரே வடித்திருப்பான். ஒரு குழந்தை தவறு செய்தால் தட்டி கேட்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? என் பிள்ளை ஆசைப்படுகிறான், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது என்று கேட்டுக்கொண்டே ஓயாமல் வாரி வழங்குகிறார்கள். பிள்ளைகள் கேட்பது நன்மையா தீமையா என்று யோசிப்பதே இல்லை. விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், அதிவேக பைக் என அனைத்தையும் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை செல்லம் என்ற பெயரில் பெற்றோர்களை கெடுக்கிறார்கள். காயும் நெல்லும் கதிர்பழுக்கும், காயாத நெல்லோ பதறாகும் என்பார்கள். வாழ்க்கையில் கஷ்டம் தெரியாமல், வறுமை தெரியாமல், உழைப்பின் அருமை தெரியாமல் வளர்க்கப்படும் பிள்ளைகள் பிற்காலத்தில் சிறு தோல்வியை கூட தாங்க முடியாமல் தற்கொலை வரை செல்கிறார்கள். பெற்றோர்களே, நீங்கள் கொடுக்கும் அதிகப்படியான செல்லம் அவர்களுக்கு நீங்கள் வைக்கும் மெல்ல கொல்லும் விஷம் என்பதை மறந்துவிடாதீர்கள். இன்றைய இளைய தலைமுறையின் அடுத்த சாபக்கேடு பெரியோர்களின் அனுபவ அறிவை மதிக்காமல் இருப்பது. வீட்டில் இருக்கும் தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ ஒரு அறிவுரை சொன்னால், உங்களுக்கு என்ன தெரியும், இது 2026ஆம் ஆண்டு, டிஜிட்டல் யுகம், நீங்கள் பழைய பஞ்சாகம் என்று அலட்சியப்படுத்திவிட்டு செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் தாங்கள் பார்க்கும் போலி உலகத்தை, நான் ஆன்லைனில் சம்பாதிக்கப் போகிறேன், நான் ஒரு யூடியூபராக போகிறேன் என்று பெற்றோர்களை நம்ப வைத்து விடுகிறார்கள். நான் செய்வதெல்லாம் சரிதான் என்று வாய் சவடால் பேசி பெற்றோர்களின் பாசத்தை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றி தங்கள் சோம்பேறித்தனத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளின் இந்த டிஜிட்டல் வார்த்தை ஜாலங்களை நம்பி ஏமாந்து போகிறார்கள். இன்று யூடியூபிலும் இன்ஸ்டாகிராமிலும் என்ன நடக்கிறது? வியர்வை சிந்தாமல், வேலைக்கு செல்லாமல், வீட்டில் அமர்ந்தே எப்படி சம்பாதிப்பது போன்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்கள். இதை பார்த்துவிட்டு நாமும் ஏன் படித்து கஷ்டப்பட வேண்டும், நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும், நாமும் ஒரு கேமராவை தூக்கி கொண்டு பேசினால் போதும், காசு வந்துவிடும் என்று சோம்பேறித்தனத்திற்கு நம் இளைய சமூகம் அடிமையாகி வருகிறது. ஐயன் திருவள்ளுவர் சொன்னார், மடிமடி கொண்டொழுகும் பேதமை ஞானம் குடிமடி கொண்டு விடும். அதாவது சோம்பேறித்தனத்தை தழுவி கொண்டு வாழும் அறியாமை ஒருவனுடைய குடும்பத்தையே அழித்துவிடும். இன்று சுலபமாக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு ஆன்லைன் கேமிங் மற்றும் சூதாட்டங்களில் விழுந்து எத்தனை இளைஞர்கள் தங்கள் உயிரையும் பெற்றோரின் சேமிப்பையும் தொலைத்திருக்கிறார்கள். இன்றைய இளைய சமுதாயமே, பெற்றோரின் பாசத்தை உங்களின் சோம்பேறித்தனத்திற்காக சாதகமாக பயன்படுத்தாதீர்கள். பெரியோர்களின் அனுபவம் என்பது கூர்மையான கத்தி போன்றது. அது உங்களை செதுக்கும். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுப்பதை விட உழைப்பின் உன்னதத்தை கற்றுக்கொடுங்கள். தவறு செய்யும்போது தட்டி கேளுங்கள். யூடியூபில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அங்கேயே வாழாதீர்கள். வியர்வை சிந்தி உழைப்பதில் இருக்கும் பெருமை குறுக்கு வழியில் வரும் கோடிகளில் இல்லை. உழைப்புதான் ஒரு மனிதனுக்கு கம்பீரம். இந்த மாயை உலகை விட்டு வெளியே வாருங்கள் இன்றைய இளைய சமுதாயமே. நிஜ உலகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உழைப்பை கௌரவமாக நினையுங்கள்.
குறுக்கு வழிகள் என்றும் நிரந்தர வெற்றியை தராது. பெற்றோரின் வழிகாட்டுதலோடு நேர் வழியில் உழைத்து நம் நாட்டையும் நம் சமுதாயத்தையும் உயர்த்துவோம். உழைப்போம், உயர்வோம். சோம்பேறித்தனம் என்ற விலங்கை உடைத்தறிவோம். சமூக ஊடகங்கள் என்பது ஒரு தொழில்நுட்ப கருவி, அவ்வளவுதான். நாம் அதை அறிவை வளர்க்க பயன்படுத்த வேண்டுமே தவிர வாழ்க்கையை அதற்கு அடகு வைக்க பயன்படுத்தக்கூடாது. உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனை சோம்பேறியாக்குவது மட்டுமல்ல, அவனை நோயாளியாகவும் மாற்றுகிறது. இன்று 20-25 வயதுக்குள்ளே மாரடைப்பும் மன அழுத்தமும் நம் இளைஞர்களை தாக்குவதற்கு காரணம் என்ன? ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயதில், வயலில் இறங்கி அல்லது தொழிற்சாலையில் இறங்கி உழைக்க வேண்டிய வயதில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மொபைல் திரையை வெறித்து வெறித்து பார்த்து கொண்டிருப்பது தான். யூடியூபில் வரும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல புத்தகங்களை படியுங்கள். நல்ல உடற்பயிற்சி செய்யுங்கள். நிஜ மனிதர்களோடு பேசுங்கள். உழைப்பின் மூலம் உயரும் போதுதான் அந்த பணத்திற்கும் மதிப்பிருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நன்றி. நாம் இணைந்தே பயணிப்போம்.